மகாரே, இந்த வீடியோ வரைக்கும் பாருங்கள் எல்லாரும். இருக்கிறதுலே நெருக்கடியான இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. சார், பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா சொல்றாங்களா சார்? பாட்டுல வந்து விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருதுன்னு கேட்கல. இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது. பார்த்துக்கலாமாக்கா, நம்ம சவுக்கனை ஃபஸ்ட்டே சொல்லிச்சு, இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும்னு தான் இவங்க வந்து சின்ன இடம் கொடுத்துட்டு இருக்கணும்னு. அது இப்போ நடந்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, இவனை ரெண்டு நடிப்பு, ஒருத்தனோட அடியான் ஒருத்தனோட மூஞ்சி இப்படி இப்போ கள்ள முள்ளி இப்படி உருட்டியாய் அவனை யாரும் கண்டுக்கப்படாதான். இந்த சில படத்தோட இல்லை, சுறா படத்தில் ஒரு இவனை கொளுத்தி விட்டுட்டு ஏன்டா பட்டாசை இப்படி கொளுத்தினு கேட்க போலையா, அடுத்த சந்தானம் எல்லாமே பண்ணிட்டு ஒன்றுமே பண்ணாத போல மூஞ்ச இப்படிரா வச்சுட்டு அந்த மாதிரி இருந்த மக்கா. இவனை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நடிச்சு நமக்கா. அடுத்து இன்னொன்று வந்து டுட்டு போடியானோ, இந்த சினிமாக்காரனுவா, அந்த பெரிய பெரிய ஸ்டார்னு சொல்லிட்டு சினிமாக்காரனுவா, அதே போல் இந்த பெரிய பெரிய அரசியல்வாதியா, அதே மாதிரி இந்த மொட்டை சொட்டை இல்லை சினிமாக்காரன், அந்த மொட்டை சொட்டை இல்லை கொஞ்சம் துட்டு போட்டு நடக்கானு. அப்போ இத்தனை நாள் இங்கே சிறச்சிட்டா கிடந்தியா? இத்தனை நாள் ஒன்றுமே செய்யலையா? இத்தனை நாள் ஆட்சியில் இருந்து எத்தனை விஷயம் நடந்து, எத்தனை கொலை நடந்து நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ மட்டும் எங்கண்டு உங்களுக்கு பாசம் பொத்துட்டு வருதோ? இத்தனை நாள் உறங்கிட்டா கிடந்தியா இறக்க மாட்டியில் கிடந்து? இப்போ மட்டும் பாசம் பொத்துட்டு வருதோ? இது கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ 30 பேர் ஒரு கூட்டத்தில் இறந்தோம்னா இன்னும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு யங்ஸ்டேஜ் பையன் சாகும். அவன் தான் கொல்லுவனும். எனக்கு என்ன உயிர் கூட நாள் உத்தரவு வந்தால் உண்டான்னு தெரியாது மக்கா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லி மக்கா, 2026 பார்த்து உங்கள் ஓட்டை நீங்கள் பார்த்து போடுங்க. அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் மக்கா.